பூக்கள் போலியாக இருந்தால் அவற்றிற்கு நீர் ஊற்றுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. போலியான பூக்களுக்கு தண்ணி ஊற்றுறதால ஏதாவது பிரயோஜனம் இருக்க போதான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எந்த விதமான பயனும் இருக்க போகிறதில்ல. இங்கே நிறைய ரிலேஷன்ஷிப், நிறைய உறவு முறைகள் அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன தான் நீங்கள் வேண்டி வேண்டி காதலிச்சாலும், என்ன தான் நீங்கள் விரும்பி விரும்பி அன்பு செலுத்தினாலும், எவ்வளோ தான் நீங்கள் பொறுமையாக இருந்தாலும், எவ்வளோ தான் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும், எதிரில் இருக்கிறவங்க இதெல்லாம் புரிஞ்சிக்கல அப்படின்னா, எதிரில் இருக்கவங்க அதுக்கெல்லாம் தகுதியான ஆளாக இல்லை அப்படின்னா உங்களுடைய காதலும் அன்பும் வீணாகத்தான் போகும். எப்படி போலியான பூக்களுக்கு நீர் ஊற்றுறதுனால அது மலர போகிறதில்லையோ, அதுலேருந்து எந்த வாசமும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்லையோ, அதே மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் அல்லது காதலும் வீணாகத்தான் போகும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் யாரை காதலிக்கிறீங்க, இல்லை யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல ரொம்ப நிதானமாக தெளிவாக இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இருட்டாயிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, உண்மை அப்படின்னா கீழே அக்ரின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பல பேர் போய் சேரட்டும். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.